குட்டீஸ், இன்னைக்கு டே 19 பார்க்கலாம். இன்னைக்கு டே 19ல என்ன வரிசை பார்க்க போறோம்னா ஓ வரிசை. ஓ வரிசை எப்படி படிப்போம் பார்க்கலாமா? இக்கு ப்ளஸ் ஓ கோ. இது நல்லா இழுத்து சொல்லணும். ஏன்னா ஓ நம்ம சுழிச்சு படிக்கிறோம் இல்லையா? ஓ இது வந்து நெடில். ஸோ ஓ அப்படி சொல்லணும். இக்கு ப்ளஸ் ஓ கோ. அப்போ தான் நம்ம படிக்கும்போது கோவில் கோவில் அந்த மாதிரி எழுத்து சொல்லுவோம். இல்லைன்னா கோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ யூஸ்வலாக எப்போவுமே படிக்கும்போது நெடில் எழுத்தை மட்டும் இழுத்து சொல்லுங்க. இக்கு ப்ளஸ் ஓ கோ. இங்கு ப்ளஸ் ஓ ngோ. இச்சு ப்ளஸ் ஓ சோ. இஞ்சு ப்ளஸ் ஓ நோ. இட்டு ப்ளஸ் ஓ டோ. இன்னு ப்ளஸ் ஓ நோ. இத்து ப்ளஸ் ஓ தோ. இந்து ப்ளஸ் ஓ நோ. இப்பு ப்ளஸ் ஓ போ. இம்மு ப்ளஸ் ஓ மோ. இயு ப்ளஸ் ஓ யோ. ரு ப்ளஸ் ஓ ரோ. இல்லு ப்ளஸ் ஓ லோ. இவு ப்ளஸ் ஓ ஓ. இழு ப்ளஸ் ஓ லோ. இல்லு ப்ளஸ் ஓ லோ. ரு ப்ளஸ் ஓ ரோ. இன்னு ப்ளஸ் ஓ நோ. ஓ கோ கோ கோ. ஸோ நம்ம இழுத்தை வந்து எப்படி பிரித்து எப்படி சேர்க்கணுன்றதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த எழுத்து மட்டும் தெரியுது, படிக்க ஞாபகம் இல்லைனா கூட இது வந்து ஓ வரிசை. அப்போது வந்து இது என்ன எழுத்து? இக்கு ப்ளஸ் ஓ கோ அப்படின்னு நம்ம இணைக்க கற்றுக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரத்தில் எல்லா லெட்டர்ஸுமே மனப்பாடம் ஆகிடும். இதை நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு முதல்ல இருந்து நீங்கள் வந்து படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா எழுத்துமே மனப்பாடம் ஆகும். ஸோ நான் வந்து லீவு கேப் கொடுக்கும் போதெல்லாம் பழைசும் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டியும் இதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மியூட் பண்ணிவிட்டு ஒரு எழுத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு வேர்டாக இப்போ கூட்டி படிக்க போகிறோம். இதில் இருக்க எல்லா எழுத்துமே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஈஸி. கோ கோ டி கோடி. கோடு கோடு. சோறு சோறு. தோ இட்ட இம் தோட்டம் தோட்டம். நோ இட்ட இம் நோட்டம். போடு போடு. மோ இப்பு மோப்பு. சோகம் சோகம். போர் போர். எழுத்தை வந்து நீண்டு படிக்கணும், இல்லைன்னா பொருன்னு படிப்பீங்க. போர் போர். போகலாம் போகலாம் போகலாம். கோவில் கோவில். கோழி கோழி. தோல் தோல். தோழி தோழி. சோதனை சோதனை. யோகா யோகா. யோசனை யோசனை. தோற்றம் தோற்றம். கோரிக்கை கோரிக்கை. தோ இன்றி தோன்றி. மோட்டார் மோட்டார். ஸோ இன்னியோடது எல்லாமே முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மியூட் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தையாக நீங்கள் வந்து உச்சரித்து நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா எழுத்துமே படிக்க கற்றுப்பீங்க. மியூட் பண்ணிவிட்டு சத்தம் இல்லாத நீங்களே ரீட் பண்ணுங்கள். இனிமேல் இந்த வரிசை வரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தினைக்கும் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக ஒரு பேஜோ இல்லை 10 லைனோ 5 லைனோ டெய்லிக்கு போடுவேன். ஆனால் மியூட் பண்ணி தான் போட போகிறேன். நீங்களே தான் படித்து பழகணும். அந்த மாதிரி யாரெல்லாம் படிக்கிறீங்கன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி
விடுங்க. கண்டிப்பாக தமிழ் படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஈஸியாக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.